401kனா என்ன, ராத் 401kனா என்னன்னு போன 2 எபிசோட்ஸ்லேயே கவர் பண்ணிட்டோம். இந்த 2 போக ஆஃப்டர் டேக்ஸ் 401k அப்படின்னு இன்னொரு ஃப்ளேவர் இருக்குது. அது பற்றி விளக்கமாக இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுபோக 401k பிளானில் எந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இன்றைக்கி நிறைய கம்பெனிஸில் ஆஃப்டர் டேக்ஸ் 401kயையும் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஆஃப்டர் டேக்ஸ் 401kயை போஸ்ட் டேக்ஸ் ராத் 401k கூட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஆஃப்டர் டேக்ஸ் 401k டோட்டலாக டிஃப்ரெண்ட் பீஸ்ட். இதுலேயும் ராத் 401k மாதிரியே கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்துக்கு நாம் டேக்ஸை கட்டிடணும். ஆனால் வித்ட்ராவல் பண்ணும்போது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண பணத்துக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே டேக்ஸை கட்டிட்டோமே. ஆனால் இந்த கான்ட்ரிபியூஷனில் இருந்து வந்த வளர்ச்சி, அந்த ஏர்னிங்ஸுக்கு நாம் டேக்ஸ் கட்டணும். அதுவும் ஸ்டாண்டர்ட் 15% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரேட் கிடையாது. நம்ம ஆர்டினரி இன்கம் டேக்ஸ் ரேட் பே பண்ணணும். ராத்தில் டோட்டலாக டேக்ஸ் ஃப்ரீயாக நம்ம வித்ட்ரா பண்ணலாம். இந்த ஆஃப்டர் டேக்ஸில் கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். ஏர்னிங்ஸுக்கு ரெகுலர் இன்கம் மாதிரி நாம் டேக்ஸ் கட்டணும். அதுதான் ராத்துக்கும் ஆஃப்டர் டேக்ஸுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். இதுக்கு நான் பேசாமல் என் ப்ரோக்கரேஜில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ப்ரோக்கரேஜை விட பெட்டர். எப்படின்னா, இப்போ ஒரு ஃபண்டை ப்ரோக்கரேஜில் விற்றோம்னா அந்த வருஷம் அந்த ஃபண்டில் இருந்து வந்த வளர்ச்சிக்கு நம்ம டேக்ஸை இமீடியட்டாக கட்டணும். ஆனால் இந்த ஆஃப்டர் டேக்ஸில் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் எபிசோடில் பார்த்த அந்த டேக்ஸ் டெஃபர்ட் காம்பவுண்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல? அந்த அட்வான்டேஜ் இங்கேயும் நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம் இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதை விற்கவே போகிறதில்ல, அப்படியே லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளானுக்கு ப்ரோக்கரேஜை விட பெரிய அட்வான்டேஜ் இல்லை. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் நாம் பண்ணலாம். இந்த ஆஃப்டர் டேக்ஸ் 401kல இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம், அந்த ஸ்டாண்டர்ட் $20,500 கான்ட்ரிபியூஷன் லிமிட் இருக்குது பாருங்கள். அந்த லிமிட் இதுக்கு பொருந்தாது. இதோட லிமிட் அதிகம். ஐஆர்எஸ் ரூல் படி ஆஸ் ஆஃப் 2022 401kல மொத்தம் நாம் $61,000 பெர் இயர் வரை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த 61,000ல் நம்ம கான்ட்ரிபியூஷன் 20,500, எம்ப்ளாயர் மேட்சப் கான்ட்ரிபியூஷன், அப்புறம் இந்த ஆஃப்டர் டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே அடங்கும். இப்போ நாம் 20,500 ப்ரீ டேக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். நம்ம எம்ப்ளாயர் ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ நாம் இன்னும் 30,500 வரை ஆஃப்டர் டேக்ஸ் 401kல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆனால் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் நமக்கு பெரிய பெனிஃபிட் இல்லையே. உண்மைதான். ஆனால் நிறைய கம்பெனிஸில் இன் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வீஸில் இருக்கும்போதே, அதாவது அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போதே நம்மளால் இந்த அமௌண்ட்டை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஆப்ஷனை உங்கள் கம்பெனி ஆஃபர் பண்ணுனா அடிச்சது ஜாக்பாட். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ப்ரீடேக்ஸ் 401kல 20,500 போட்டு மேக்ஸ் அவுட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஆஃப்டர் டேக்ஸ் 401kல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணி அதை இம்மிடியட்டாக ராத் 401kக்கு மாற்றிடலாம். அது லீகலி அலவுட். இப்போ நம்ம எசென்ஷியலாக என்ன பண்ணிட்டோம்? ஏர்னிங்ஸ்க்கு டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற ராத்துக்கு மாற்றிட்டோம். இந்த ப்ராசஸ் பேர் மெகா பேக்டோர் ராத். இது பற்றி நர்ட் வாலெட்டில் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இன்க்ளூட் பண்ணுறேன். இருக்கிற ரெகுலர் 401kயை மேக்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாக்கு தள்ளுது. நீங்கள் என்னடான்னா அதுக்கு மேலேயும் ஆஃப்டர் டேக்ஸ் 401k மெகா பேக்டோர் ராத் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. கரெக்டு தான். இந்த மெகா பேக்டோர் ராத் எல்லாருக்கும் யூஸ் ஆகாது. ஆனால் ரெகுலர் 401kயை தவிர இன்னும் அதிகமாக டேக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெகுலர் ப்ரீடேக்ஸ் 401k அல்லது ராத் 401k அல்லது காம்பினேஷன் ஆஃப் போத், இதில் $20,500 கான்ட்ரிபியூட் பண்ணி மேக்ஸ் அவுட் பண்ண பிறகு தான் ஆஃப்டர் டேக்ஸ் 401kயை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கு முன்னால் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த 401kல நம்ம வேறு சில விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். 401kயை பொறுத்தவரை 59 வயசு தான் ரிட்டையர்மெண்ட் வயசு. அதுக்கு முன்னால் நாம் 401kலேருந்து வித்ட்ரா பண்ணினா அதுக்கு 10% பெனால்ட்டியும் கட்டணும். அந்த வித்ட்ரா பணத்துக்கு டேக்ஸும் கட்டணும். ராத் 401kனா 10% பெனால்ட்டி, அப்புறம் ஏர்னிங்ஸுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டணும். கான்ட்ரிபியூஷனுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இந்த 401kல இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட 72வது வயசுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக அதோட பேலன்ஸில் இருந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணியே ஆகணும். அதை
ஆர்எம்டி, ரிக்வயர்ட் மினிமம் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மினிமம் அமௌண்ட் கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம வயசு 75ன்னு வச்சுப்போம். நாம் 98 வயசு வரை இருப்போம் அப்படின்னு அதை அசியூம் பண்ணும். வித்தியாசம் 23 வருஷம். அந்த டைமில் நம்ம பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை 23 டிவைட் பண்ணி ஒரு பங்கை நாம் வித்ட்ரா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கால்குலேஷன் இருக்கும். இதை ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். எக்ஸாக்ட் ஃபார்முலாக்கு நீங்கள் ஐஆர்எஸ் வெப்சைட்டை பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ். நமக்கு ஒருவேளை ஏதும் ஆச்சுன்னா நம்ம ஸ்பவுஸ் நம்ம 401யை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக அவங்க 401 பேலன்ஸ்க்கோ அல்லது அவங்க ஐஆர்ஐக்கோ அதை ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். ஐஆர்ஐ பற்றி விளக்கமாக நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நமக்கு ஸ்பவுஸ் இல்லைன்னா நாம் குறிப்பிட்டிருக்கிற நம்ம பெனிஃபிஷியரிஸ்க்கு நம்ம 401 பேலன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸாக போகும். அவங்களுக்கு 2 மெயின் சாய்ஸ் இருக்குது. உடனே மொத்த பணத்தையும் வித்ட்ரா பண்ணி அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிறது, அல்லது 10 வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த பணத்தையும் எடுத்துக்கிறது. ஆனால் அப்படி செய்யும்போது ஒவ்வொரு வருஷமும் அவங்க எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறாங்களோ அது அவங்க இன்கம் கூட ஆட் ஆகிடும். அந்த வித்ட்ராவலுக்கு அவங்களோட மார்ஜினல் டேக்ஸ் ரேட்டில் அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். இப்போ நமக்கு 401 பற்றி நல்லா தெரியுது. ஆனால் அதில் 1008 ஃபண்ட்ஸ் இருக்குதே, எந்த ஃபண்டை எப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கிறது? கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர்ஸ் டார்கெட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்மோஸ்ட் எல்லா எம்ப்ளாயர்ஸுமே இந்த டார்கெட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 2045ல் ரிட்டையர் ஆகலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். டார்கெட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் 2045 சூஸ் பண்ணிக்கணும். பேசிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் மிக்ஸை நம்ம ரிட்டையர்மெண்ட் வருஷத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப வருஷம் இருக்கும்போது எக்விட்டி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ரிட்டையர்மெண்ட் வருஷம் நெருங்க பாண்ட்ஸ் பர்சன்டேஜை கூட்டிகிட்டே போவாங்க. ஸோ தட் நம்ம ரிட்டையர் ஆகும்போது மார்க்கெட் வாலட்டிலிட்டி நம்ம போர்ட்ஃபோலியோவை அவ்வளோவா பாதிக்காது. ஸோ பை டிஃபால்ட் இந்த டார்கெட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பெட்டர் ஆப்ஷன். இதில் ஆன் ஆவரேஜ் வருஷத்துக்கு 6 to 8% ரிட்டர்ன் நாம் எதிர்பார்க்கலாம். இதை விட கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 50 வயசு வரை S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்ட் அல்லது டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட், இந்த ரெண்டில் ஒரு ஃபண்டில் 100% இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 50 வயசுக்கு அப்புறம் அந்த எக்விட்டி பர்சன்டேஜை குறைச்சி உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை தவிர ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், மிட் கேப் இண்டெக்ஸ், எனர்ஜி, ப்ளூ சிப்ஸ், இன்டர்நேஷ்னல் அப்படின்னு நிறைய ஃபண்ட்ஸ் உங்கள் 401 பிளானில் இருக்கலாம். அதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷ்னலை வேணால் கொஞ்சம் பர்சன்டேஜுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா S&P 500ல் இருக்கிற மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் மாதிரிப்பட்ட கம்பெனிஸு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் தான். அதனால் தனியாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. மற்றபடி மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லாத ஆணி. அப்புறம் சில 401 பிளான்ஸில் செல்ஃப் டைரக்டட் ப்ரோக்கரேஜ் ஆப்ஷனும் கொடுப்பாங்க. அதாவது நம்ம 401 கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்தை ஒரு லிங்க்டு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் ETFs அல்லது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 401 தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டிக் டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அவ்வளோதாங்க 401. அடுத்த எபிசோடில் IRA பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.